பொல்லாத உலகத்திலே ஏன் என்னை படைத்தாய் இறைவா. நண்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நலமா இருப்பீங்க அப்படின்னு நான் நம்புறேன். இன்னைக்கு இந்த வீடியோ எதை பத்தினா ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி தான். அதாவது சமீப காலத்துக்கு முன்னால உச்சநீதிமன்ற நீதிபதி ஒரே ஒரு வார்த்தையை விட்டாரு. ஒரு வழக்கு நடந்துட்டு இருக்கும்போது இளைஞர்கள் தற்போது இருக்கக்கூடிய ஜின்சி கிட்ஸ் வந்துட்டு ஒரு கரப்பான்களை போல காக்ரோச் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்தினாரு. அந்த காக்ரோச் அப்படிங்கிற அந்த கரப்பான் பூச்சி அப்படிங்கிறது என்ன, இளைஞர்கள் சமூக வலைதளங்களில் மூழ்கி கிடக்கிறாங்க, அவங்களுக்கு பொறுப்பே இல்லை, எப்போ பார்த்தாலும் வந்துட்டு சமூக வலைதளங்கள் அப்புறம் வந்துட்டு இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்னு இப்படி இதிலேயே போய்கிட்டு இருக்காங்க, அவங்க தாந்தோண்டி தனமாக நடக்கிறாங்கங்கிற ஒரு அடிப்படையில் அவர் என்ன காரணத்துக்காக சொன்னார் அதுக்குள்ளே போனால் நிறைய அலசி ஆராய வேண்டியிருக்கும். அதை நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அப்படி அவர் சொன்ன அந்த வார்த்தையை வச்சுட்டு ஏற்கனவே அந்த இளைஞர்களை பற்றி ஒரு தவறான ஒரு கண்ணோட்டத்தை கொண்டு வந்ததுனால இளைஞர்களால் எதுவும் சாத்தியப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணாங்கன்னா புதுசாக ஒரு பார்ட்டி ஒன்று ஆரம்பிக்கிறாங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா காக்ரோச் ஜனதா பார்ட்டி. இது தேர்தல் ஆணையத்தில் எதுவும் பதிவு செய்யப்படல, சமூக வலைதளத்தை முழுக்க முன்னெடுக்கப்பட்ட ஒரு பார்ட்டி காக்ரோச் ஜனதா பார்ட்டி. இந்த பார்ட்டியை பொறுத்த வரைக்கும் மெயினாக ஒரு 5 பேர் அதோட நிர்வாகிகளாக மேல்மட்டத்தில் இருக்காங்க. யாரும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு யூஎஸில், யுஏஇ, சவுத் ஆஃப்ரிக்கா, இப்படி ஒரு சில வெளிநாடுகளையும், அப்புறம் நம்ம இந்தியாவில் வந்துட்டு எம்பியா நின்று ஒருத்தங்க எம்பி தேர்தலுக்கு நின்று தோற்று போனாங்களா என்னவோ தெரில அவரும். அதே போல் அதில் ஒரு முக்கியமான ஒரு ஆளாக கருதப்படக்கூடியது அபிஜித் தீப்கே. இவர் ஒரு மாதத்துக்கு முன்னால் நம்ம இந்தியாவில் வந்து இறங்கினார். அவர் வெளிநாட்டில், அதாவது வந்துட்டு யூஎஸில் இருந்தார், அங்கேருந்து இந்த வெளிநாட்டிலேருந்து இங்கே வந்து இறங்கும்போது ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு போராட்டம் வெடிக்கும் அப்படின்னு பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு 20,000-30,000 பேர் கூடுனாங்க. கல்வித்துறை சார்ந்த அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அவர் வந்துட்டு பதவி விலகணும் அப்படின்னு காரணத்தை காட்டி தான் அந்த கூட்டம் கூட்டப்பட்டது. அதாவது பெரிய அளவில் அன்னைக்கு கூட்டம் கூட்டியிருந்தா வேற ஏதாவது ஒரு மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கும். ஏன்னா இந்த ஜின்சி கிட்ஸ் வந்துட்டு சாதாரணமானவர்கள் கிடையாது. இந்த இளைஞர்கள் முன்னெடுப்பால் தான் நேபாளத்தில் மிகப்பெரிய ஒரு ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது. அதே போல் நம்ம பக்கத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீலங்கான்னு சொல்லக்கூடிய அங்கே மிகப்பெரிய ஒரு மாற்றம். இப்படி பல நாடுகளில் பல பகுதிகளில் இந்த மாதிரி இளைஞர்கள் முன்னெடுத்த அந்த போராட்டங்கள் அது வலுப்பெற்று ஒரு மிகப்பெரிய ஆட்சி மாற்றத்தையே கொண்டு வந்துச்சு. அதன் அடிப்படையில் அவங்க ஏற்கனவே தெரியும், நம்ம தமிழ்நாட்டில் நீட் தேர்வுக்கு எவ்வளோ பாடுபடுத்தினாங்க. பெண்களை தாலி போடக்கூடாது, அதை போடக்கூடாது, இதை பண்ண எவ்வளோ, அது நிறைய உங்களுக்கு தெரியும். அவ்வளோ பாடுபடுத்தின நீட் தேர்வோட லட்சணம் என்னாச்சு பார்த்தீங்கன்னா, அந்த பேப்பர் வந்துட்டு கொஸ்டின் பேப்பர் அது லீக் ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டு பல லட்சம் பேர் எழுதப்பட்ட அந்த தேர்வே ரத்து செய்யப்பட்டிருக்கு. அப்போ எந்த லட்சணத்தில் இருக்குங்கிறத நம்ம எல்லாருமே சிந்திச்சு பார்க்கணும். அதை முன்னிறுத்தி தான் அவங்க அந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி, கரப்பான் பூச்சி கட்சி அப்படிங்கிறவங்க வந்துட்டு அந்த தர்மேந்திர பிரதான் கல்வி அமைச்சர் பதவி விலகணும்னு ஆரம்பித்தாங்க. ஆனால் அவங்களோட அடிப்படை நோக்கம் காரணம் அது கிடையாது. இந்தியாவில் மிக மோசமான ஒரு சூழ்நிலையை கொண்டு சென்ற, நம்ம இந்தியாவையே மோசமான சூழ்நிலை கொண்டு சென்ற ஒன்றிய அரசு, அதாவது இந்த மோடியோட கவர்மெண்ட், அமித்ஷாவோட இந்த கவர்மெண்ட்டு எப்படின்னு பார்த்தீங்கன்னா மகளிர்களுக்கு எதிரான வன்கொடுமை சட்டங்கள், சிறுபான்மையினருக்கு எதிரான வன்கொடுமை சட்டங்கள், அதே போல் வந்துட்டு விவசாயிகளுக்கு எதிரான அந்த நாடை நாசமாக்கக்கூடிய, அதாவது வந்துட்டு ஒரே தேர்தல் ஒரே நாடு அப்படின்னு சொல்லக்கூடியது, மாநிலங்களுடைய சுயாட்சி அதை பறித்து அவன் மாநிலங்களை முழுக்க வந்து ஒன்றிய அரசின் கீழே கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வரணும். இப்படி பல திட்டங்களை கையில் எடுத்து இந்தியாவை மிக மோசமான அதில் பாதாளத்திற்கு கொண்டு செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் இப்போ இந்த ஒன்றிய அரசு செயல்பட்டு இருக்கு. இந்த அரசை துடைத்து எறியணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடு உருவாக்கப்பட்டது தான் இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி. இவங்க பார்த்தீங்கன்னா இந்த அஜெண்டாவை முன்னெடுத்து இப்போ வந்துட்டு டெல்லியில் வந்துட்டு ஜந்தர் மந்தர் அப்படிங்கிற பகுதியில் ஒரு போராட்டத்தை தொடங்கியிருந்தாங்க. கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் அங்கே நிற்கும் போது அதை பார்த்தீங்கன்னா இந்த காவல்துறையினரும் அப்புறம் துணை இராணுவத்தினரும் அங்கே இந்த ஒன்றிய அரசு கையாளாக இந்த ஒன்றிய அரசு அந்த மாணவர்கள் மேலே வன்முறையை கட்டவிழ்த்து விட்டுருக்குது. அதாவது தடியடி நடத்தணுங்க. தடியடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இடுப்புக்கு கீழே நடத்தணும். ஆனால் கண்ட மேனிக்கு மாணவர்கள், இளைஞர்கள், பெண்கள், குழந்தைகள் என்று பாராமல் அவர்கள் வந்துட்டு சகட்டு மேனிக்கு அடித்து, அதே நேரத்தில் வந்துட்டு அந்த ரத்து சார்ஜ் பண்ணது மட்டும் இல்லாமல் அந்த ஃபயர் சர்வீஸ் வண்டியை வச்சு ஃபுல்லாக முழுக்க வந்து தண்ணி அவர்கள் மேலே பீச்சி அடிக்கிறது. அதே போல் வந்துட்டு இந்த ஷாட்கன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ரைஃபிள்ஸ், அதாவது வந்துட்டு இந்த அலுமினிய தோட்டாக்களை வந்து மருந்து தடவி சொல்கிறது. இது எப்படி பார்த்தீங்கன்னா கண்ணில் அடிபட்டாலும் இல்லை மூக்கில் அடிபட்டாலும் பெரிய பாதிப்பு ஏற்படுத்தும். அப்புறம் மேலே எங்கேயா பட்டாலும் மிகப்பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடிய அந்த துப்பாக்கியோடய அவங்க நடத்தியிருக்காங்க. இப்படி நடத்தும்போது இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, முந்தான நடந்த சம்பவத்துக்கு நேற்று நீதிமன்றத்தை ஏற்கனவே உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சொல்லி தான் இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி ஆரம்பிக்கப்பட்டது. இப்போ இந்த சம்பவங்களை கோர்வை எடுத்து போய் ஒரு பொதுநல வழக்கு தொடரப்படுது எங்கன்னா நீதிமன்றத்தில். அப்போ உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி முழுக்க அந்த ஒன்றிய அரசுக்கு கட்டுப்பட்ட ஏவலாளி போல, காவலாளி போல அவங்க சொல்லியிருக்காங்க, இல்லை இந்த வீடியோக்கள்லாம் பார்க்குறதுக்கு எங்களுக்கு நேரம் இல்லை அப்படின்னு.
அதாவது ஒரு சாமானியனோட ஒரு மக்களோட ஒரு கடைசி நம்பிக்கை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீதிமன்றம் தான். நீதிமன்றம் தான் நமக்கான நீதியை வென்றுத்தரும், நீதியை பெற்றுத்தரும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் கொண்டு போய் நீதிமன்றத்தில் அந்த மாணவர்களுக்கு இழைக்கப்பட்ட கொடுமையை படக்காட்சிகளாக அதை வந்துட்டு ஆதாரங்களை திரட்டி கொண்டு போய் காட்டினா அந்த நீதிபதி சொல்கிறாரு எங்களுக்கு இதெல்லாம் பார்க்க நேரம் இல்லைன்னு. அப்போ எந்த அளவுக்கு இந்த நீதிமன்றங்கள் ஏற்கனவே வந்துட்டு எலெக்ஷன் நடத்தக்கூடிய ஃபுல்லாக எலெக்ஷன் கமிட்டி எல்லாமே வந்துட்டு ஒன்றிய அரசோட கைக்கூலியாக செயல்படுறதுங்கிற எல்லாருக்குமே தெரியும். அதே போல் இந்த நீதிமன்றம் ஒன்றிய அரசோட கைப்பாவையாக செயல்படுகிறது என்பதற்கு இது மீண்டும் ஒரு அழகான ஒரு ஆதாரமாக இருக்கிறது. அதாவது இப்படி இந்த இளைஞர்களுக்கு இழைக்கப்படக்கூடிய அநீதிகளை கண்டு எல்லாரும் வெகுண்டுறாங்க. இது வந்துட்டு டெல்லியில் மட்டும் நடக்கதான் கேட்டால் கிடையாது. மற்ற மாநிலங்களில் உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், ஹரியானா, பஞ்சாப்னு இப்படி எல்லா மாநிலங்கள்லையும் இந்த போராட்டமானது தீவிரமடைக்குது. ஏன் நம்ம தமிழ்நாட்டிலே அதுவும் சென்னையிலேயே வந்துட்டு அந்த மாணவர்களுக்கு ஆதரவாக, அதாவது இந்த மாதிரி பண்ணக்கூடாது, அவங்களுக்கு இழைக்கப்பட்டது அநீதி அப்படின்னு சொல்லிட்டு நேற்று போராட்டங்களை முன்னெடுத்திருக்காங்க. இதில் இன்னொரு முக்கியமான திருப்பம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பஞ்சாப்ல இருந்து அந்த பஞ்சாப் சிங்கங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஏன்னா அவங்களுக்கு ஒரு உதாரணம் எப்படி சொல்கிறதுனா வந்துட்டு கத்தியை உருவினாங்கன்னா ரத்தம் பார்க்காம கீழே வைக்க மாட்டாங்க அந்த பஞ்சாப் விவசாயிகள், ஹரியானா விவசாயிகள். ஏற்கனவே ஒன்று தெரியும், நமது இந்த ஒன்றிய அரசானது மோடி அமித்ஷா அரசானது ஒரு சட்டத்தை வாபஸ் வாங்கினாங்க அப்படின்னா பல வருடமாக போராடி அந்த பஞ்சாபை சேர்ந்த அந்த விவசாயிகளும் மற்ற விவசாயிகளும் சேர்ந்து ஒரு சட்டத்தை வாபஸ் வாங்க வச்சாங்க. அந்த பஞ்சாபை சேர்ந்த ஹரியானாவை சேர்ந்த அந்த விவசாயிகள் தற்போது ஆயிரக்கணக்கான டிராக்டர்களை எடுத்துக்கிட்டு கால்நடையாகவும் கிளம்பி டெல்லியை நோக்கி போக ஆரம்பித்தாங்க. இந்த போராட்டம் வலுப்பெறுது. மாணவர்கள் மத்தியில், இளைஞர்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு போராட்டமாக உருவெடுக்கும் என்று எண்ண தோன்றுகிறது. இந்த போராட்டம் மிகப்பெரியதாக உருவெடுத்தால் இது ஒன்றிய அரசுக்கு ஒரு கவலைக்கிடமாக இருக்கும். வெகு விரைவில் ஒன்றிய அரசு துடைத்து வீசப்படுவதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை என்பதுதான். இது குறித்து உங்களுக்கு ஏதாவது கருத்துக்கள், தகவல் ஏதாவது இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்காமல் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அரவிந்த் ஞானியாராகிய நான். அப்புறம் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணிடுங்க, உங்கள் மனசில் தோன்ற கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிடுங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அரவிந்த் ஞானியாராகிய நான். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. குறிப்பா உங்க மனசுல தோன்றதை தயவுசெய்து கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோல சந்திக்கிறேன்.